என்ன தலைவா, இன்னைக்கு ரொம்ப மிடுக்கா இருக்கீங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. துரு பிடிச்ச துப்பாக்கி வேற தொடர்ல ஏறி இருக்கு. என்ன சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா? அட நீ வேறையா, புதுசா வந்த போலீஸ் கமிஷனர் ஜெயில சுத்தி பார்க்க வராராம். அதனால எங்க உயிரை போட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க போகலாம். அவன் அரசாங்க செலவுல வெளிநாட்டை சுத்தி பார்க்க போறான். இவர் என்னன்னா ஜெயில சுத்தி பார்க்க வராரு. கொஞ்சம் கூட அனுபவிக்க தெரியாத பசங்க. இவன் பேர் பீட்டர். இவன் தங்கச்சியை கற்பழிச்ச பாதிரியார கொலை பண்ணிட்டு ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறான். இவன் தண்டனை காண முடிய இன்னும் 6 வருஷம் இருக்கு சார். இவன் பேர் திருவாசகம். போலீஸ் இன்ஸ்பெக்டரா உத்தியோகம் பார்த்த இவன் ஒரு பள்ளிக்கூட டீச்சரை கெடுத்ததுனால இப்ப 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவன் நீ. இப்ப அந்த சட்டம் ஒண்ணு பாதுகாக்க வேண்டியிருக்கு சார். இவன் பேர் ஜெயபிரகாஷ். பக்கத்து செல்ல இருக்கிறவன் பேர் சங்கர். இவங்க 2 பேரும் கோவில் நகைகளை கொள்ளையடிச்சவங்க. அதுக்கு சாட்சி சொன்ன கோவில் பூசாரியையும் அவர் குடும்பத்தையும் நடு ரோட்ல பட்ட பகல்ல கண்டதண்டமா வெட்டி போட்டவங்க. இன்னும் 1 வாரத்துல இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை சார். Let us go to next plot, sir. சட்டப்படிதான் கொலை பண்ணணும். சட்டை கட்டுறேன். கான்ஸ்டபிள், இவரை மட்டும் என் ரூமுக்கு கூட்டா.
உட்கார் கோபி. இல்ல சார், நான் ஒரு கைதி நிக்கிறேன். நீ கைதி இல்லப்பா, என் உயிரையும் உத்தியோகத்தையும் காப்பாத்தின கடவுள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் கண்ணு முன்னாடி அநியாயம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கைதி இன்னொரு கைதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். நீ நினைச்சிருந்தா அந்த கைதிகளோடயே தப்பிச்சு போயிருந்துக்கலாம், இல்ல அந்த கொலகாரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம விட்டுருக்கலாம். ஆனா நீ ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி மாதிரி தப்பி ஓட இருந்த கைதிகளை தடுத்து நிறுத்திட்ட. சோ சட்டத்தை காப்பாத்த நினைக்கிற நீ, மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்துக்கும் கட்டுப்படுற நீ நிச்சயமா ஒரு கொலகாரன் இருக்க முடியாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது யாரு சொல்லு. வேண்டாம் சார், சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மைக்கும் சட்டத்துக்கும் ரொம்ப தூரம். நான் ஒரு போலீஸ் ஆபீசரா கேட்கல, உன் குடும்பத்துல ஒருத்தனா கேட்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏன்பா பன்னியரம்மா தான் வந்தாச்சு இல்ல, விவகாரம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? நான் தான் கணக்க பிள்ளை கேட்கிறேன்ல. பக்கத்து ஊரு பரமசிவத்தோட பையன் மாரிமுத்துவும் நம்ம ஊர்ல செருப்பு தைக்கிற ரங்கனோட பொண்ணு ராசாத்தியும் யாருக்கும் தெரியாம தாலிய கட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிச்சு பஞ்சாயத்து முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி இருக்கோம். பன்னியரம்மா, நம்ம ஊர் மரியாதையை கெடுத்த இவங்களுக்கு நீங்க தான் சரியான தண்டனையை கொடுக்கணும். ஏண்டா மாரிமுத்து, பணக்காரனா பிறந்தவன் ஒரு ஏழைய நினைக்கிறதே தப்பு. நீ நினைச்சது மட்டும் இல்லாம கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. ஜாதி, அந்தஸ்து, ஊர் கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் மீறி ஆசைப்பட்ட ரெண்டு பேரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் ஆடு மாடுகளுக்கும் மனுஷங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? ஏண்டி ராசாத்தி, செருப்பு தக்கிற ஜாதியில பிறந்த நீ மேல் ஜாதி வீட்டுக்கு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமாடி. இப்ப நான் உனக்கு கொடுக்க போற தண்டனையை பார்த்து இனிமே எந்த ஒரு ஏழை பொண்ணும் பணக்கார ஆம்பளைங்கள கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. ஏமா, ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலிய கை கூசாம அறுத்து எரியறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு ஆணு பொண்ணு ஆசைப்பட்டாங்க, ஆண்டவன் சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தப்புன்னு சொல்லி இந்த அம்மா தாலி கயிறா இருக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் தொப்புள் குடிதான் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இந்த தாலி கயிறு தான் உறவு. இந்த புனிதமான தாலிய இவங்க கேவலப்படுத்துறது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்களே, உங்களுக்கு கூட மனசு இல்ல? ஆனா சும்மா நிறுத்தப்பா. என்னமோ நீ ஒருத்தன் தான் புத்திசாலி, இருக்கிறவன் எல்லாம் கூமுட்டன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. பையனை பெற்றவன் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கான், நியாயத்தை சொல்ல பண்ணையரமா வந்திருக்காங்க, அதுக்கு கட்டுப்பட்டு ஊரும் கூடி இருக்கு. இதுல நீ ஒருத்த மட்டும் குறுக்கால உழவு ஓட்டினா என்னப்பா அர்த்தம்? யோ கணக்கு புள்ள, நீ வாய் மூடு. இத பார் தம்பி, ஊர் நன்மைக்காக நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அத தகராறு பண்ணி நீ மாத்தணும்னு நினைச்சா வீணா உடம்பு கெட்டு போயிடும். வேணா ராஜா, நல்ல பிள்ளை இல்ல, பேசாம வீட்டுக்கு போயிடு. பொன்னையாரம்மாவுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இத பாருமா. மிரட்டி மீன் பிடிக்கலாம்னு நினைச்சா அது இந்த கோபி கிட்ட நடக்காது. இப்ப என்னதான் நடக்கணும்னு நினைக்கிற? இறங்குன தாலி மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்துல ஏறணும். அது நடக்காது. நடத்தி காட்டுறேன். என்ன மாரிமுத்து, கட்டின தாலியை அறுத்துட்டாங்கன்னு கவலைப்படுறியா? நீ 4 நட்சத்திரம் பார்க்காம தாலி கட்டினது தப்பு. முகூர்த்த நேரம் பார்த்து ஊரறிய தாலி கட்டணும் வந்தா இந்த அம்மா தாலி கயிறு அறுத்திருக்காங்க. கெட்டது செய்ய நினைச்சா கூட நல்லவங்களுக்கு நன்மையா தான் முடியுது பாத்தியா? இந்த தாலி கூலிக்கு மாரடிக்கிற நாய்ங்களா நீங்க? 10 பேருங்கடா, 20 பேர் வந்தாலும் என் கையில இருக்கிற தாலியை வாங்கவும் முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. எப்படி?
மாரிமுத்து, தாலி கட்டும் போது செட்டி மேல வேணும் இல்ல, நீ தாலியை கட்டு, நான் மேளத்தை வாசிக்கிறேன். எப்படி? அப்படி போடு. அம்மா நவநீதம், நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு தெய்வ தரிசனமா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் சிம்ம சுப்பனம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மாரிமுத்து, நீ ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க, அது நினைச்சாலும் எனக்கு பெருமையா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நீங்க வேற உள்ள மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடுல கட்டிட்டு வாங்க உள்ள. வாட, இந்தாடி சாப்பாடு போடணும். நீ இத வந்துட்டான், அவனுக்கு போடு. தின்னுட்டு போய் இன்னும் யாராவது ஊர்வம்பு இருந்தா எடுத்துக்கிட்டு வரட்டும். எது எது ஊர்வம்பு? அம்மா நீங்க சொல்லுமா. 2 பேர் ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்ச, இதுக்கு பேர் ஊர்வம்பா? டேய், நீ 1000 தான் நல்லது செய்யறாலும் பன்னேரமலை ஏத்து பேசுறது தப்பு தப்பு தாண்டா. அந்த அம்மா தயவுனால வேண்டாம் நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மரியாதையா போய் அந்த அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவா. மன்னிப்பா? நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தகுதி இல்ல. நம்மள போல கூலிக்காரங்க 3 வேளை கஞ்சி குடிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அம்மா போடுற பிச்சை தாண்டா. அவங்க போடுறது ஒண்ணு பிச்சை இல்லப்பா. கூலிக்கார தன் உடம்புல ஓடுற ரத்தத்தை வேர்வையா சிந்தி பாடுபடானே, அதுக்கு அந்த அம்மா கொடுக்குற நஷ்டஈடு. டேய், இந்த வெட்டி வீராப்பெல்லாம் பேசினா நம்ம வீட்டுல ஒண்ணு அடுப்பறியாதுடா. மரியாதையா போய் அந்த அம்மாட்ட மன்னிப்பு கேளு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. இப்போ என்ன, நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளவுதானே? போறேன். நில்லுடா. அப்பா என்ன புதுசா சொல்லாத சொல்லிட்டாருன்னு நீ இப்படி கோச்சிட்டு போற. வாடா உள்ள. இல்லம்மா, நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். வாடா உள்ளன. என்னடி 2 பேரும் சேர்ந்து நாடகம் மாடுறீங்க? போகிறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்தே வெளியே போங்க, எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. என்னடா ரொம்ப வீரப்பா வெளியே போறோம்னு சொன்ன வந்து உட்கார்ந்துட்டேன். போறதா முடிவு பண்ணியாச்சு. தங்கச்சி வரட்டும், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறோம். ஆரம்பிச்சிட்டீங்களா? வருமாதான் நினைச்சேன் ஏதாவது தகராறு நடந்திருக்குங்க. அம்மா, நான் வேலைக்கு போயிட்டு பசியோட வந்திருக்கேன், வந்து சாப்பாடு போடுங்க. வாங்கப்பா. கொஞ்சம் பொறுமா. ஏண்டா தங்கச்சி வரட்டும்னா சொல்லிட்டு புறப்பட வேண்டியதானே? எப்படியும் போறோம், ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்டா. ஏண்டா வெட்டி வீராப்பெல்லாம் பேசிக்கிட்டு? நீ ஒண்ணும் சிரிக்காத, நான் கோவத்தில் தான் இருக்கேன். தங்கச்சி எப்படி? அப்படி போடு. என்னடா என்னாச்சு? கல்லா? ராசா துப்பியது துப்புடா. ஏண்டி அறிவு கட்ட விட அரிசியில கல்ல புறக்கிட்டு சமைக்க கூடாது? ஆம்பளை புள்ள கல்ல முழுங்கிட்டோம்னா ஆஸ்பத்திரி கையுமா நம்ம தானடி அலையணும். அறிவு கட்ட விட நாளையில இருந்து மேல் தாப்புல உள்ள சாதத்தை ஆம்பளை பிள்ளைக்கும். அட பாவி மனுஷா, உள்ள மேல மனசுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டா வெளியில அப்படி கத்துனீங்க? அப்பா, எது அடைச்சுக்கும் சொன்ன? என்னடா பஞ்சாயத்துல அந்த கோபி உன்னை கண்ணாபுரம் பேசிட்டானே? ஆமாங்க தம்பி, கொஞ்சமா நஞ்சமா கசா முசான்னு கேவலப்படுத்திட்டான். வாய முடியா? எங்க அக்கா அவமானப்படுத்துறப்ப நம்ம ஆளுங்க என்ன, அவன் கையக்கார வெட்டி இருக்க வேண்டாம்? இதுக்காக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம்? தண்ட சொத்து நாய்களா? நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா நடந்திருக்கிறத வேற. தம்பி தங்கராசு, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிற? அந்த எறும்பு கடிச்சா இந்த இரும்பு வளைய போகுது. நேரமா அவன் எறும்பு இல்ல, முள்ளு மரம். அது முளைக்கிறப்பவே நாம வெட்டிட்டாதான் நமக்கு நல்லது. நான் சொல்றது வாஸ்தவம் தானே? சிரிச்சது போதும், நமக்கு வந்த தந்திய தம்பி கிட்ட கொடு. பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு ராதா நாளைக்கு இங்க வராளா? இதுக்கு ஏண்டா மூஞ்சி சுருக்கிக்கிறேன்? இந்த நவநீதம் விஷத்தையே மருந்தாக்குறவ. இந்த சொத்துக்கு சொந்தக்காரி ராதா வரட்டும், அவளையே உனக்கு கட்டி வச்சு இந்த சொத்தை நமக்கு சொந்தமாக்கிடுறேன். மக வரப்போறா, அவ அப்பனை அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த பெருசை என்ன பண்ண போறோம்னுதான் பெருசு கதைய மாத்திடுறேன்.
பெருசு, கத்திய தீட்டுறாங்களே கழுத்தை அறுத்துடுவாங்களோன்னு பயப்படுறியா? இந்த நவநீதத்துக்கு பொன்முட்டையிடுற வார்த்தை அறுத்து பழக்கம் இல்ல, அனுபவிச்சுதான் பழக்கம். கைலாசம், கத்திய தீட்டினது போதும், ஐயா முகத்தை சுத்தம் பண்ணு. வெளிச்சத்தை பார்த்தே பல வருஷம் காலான எனக்கு எதுக்குடி முகச்சவரம்? ஊர்ல பண்ணையாரு, பேருல ராஜதுரை, இப்படி மரியாதையா இருந்த என்ன பிச்சைக்காரனை கூட கேவலமாக்கிட்டு இன்னும் ஏண்டி என்ன தொந்தரவு படுத்துற? உன்னை தொந்தரவு பண்ணாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். உனக்கு ஏன் அலங்காரம் பண்ண சொன்ன தெரியுமா? நாளைக்கு பட்டணத்துல இருந்து உன் பொண்ணு ராதா வர்றா. என்ன, என் பொண்ணு ராதா வர போறாளா? ஆமா, அவ எதிரில எங்களை காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச. இப்போ உன் முகத்துல வைக்க போற கத்திய அப்புறம் உன் பொண்ணு கழுத்துல வைக்க வேண்டியது வந்துடும். அப்புறமா நீ அவளுக்கு கொல்லிதான் வைக்கணும். வேண்டாப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இனிமே உண்மை சொல்லி என்ன ஆக போகுது? என் பொண்ணுக்காகத்தாப்பா நான் உயிரோடு இருக்கிறேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா, என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஐயோ, என்னடி ஆட்டுக்குட்டி மேல கார் ஏத்திட்ட? அதுக்கு நடி வீட்டுக்கு கொண்டு போய் பிரியாணி கொண்டு போகுது. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? மனுஷனுக்கு அடிபட்டாலே மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்பாங்க. ஆனா ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு உதவி செய்யுது. இந்த ஆட்டுக்கே இவ்வளவு அறிவுன்னா இந்த ஆட்டை மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கணும்? கொஞ்சம் கூட அறிவு இருக்காது. ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு அறிவாளிங்க இருக்க முடியாது. இந்த ஆடு இவ்வளவு அறிவா இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஆட்டை மேய்க்கிறவன் ஒரு கூமட்டையா தான் இருப்பான். சரிடி, நம்ம டவுட் அந்த ஆள்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிப்போமே. டேய் ஆடு மேய்க்கிறவா, நீ அறிவாளியா இல்ல கூமுட்டையா? நீ யாரு? மாட்டாண்டி மகன்தான் நான் தாண்டி புள்ளு. பாட்டாடி மகன்தான் நான் தாண்டி புள்ளு. நான் கொட்டேன்னு தெரியும் புண்ணாகும் புள்ளு. தாங்காது பூமேனி நான் உன் மேல கை வச்சா சாயாது கொஞ்சம் நீ தீரப்ப காமிச்சா. எல்லாட்டில படிச்சு அடித்த நாட்டு பெண் யாரும் நாட்டம் கெட்டதில்ல. அட பாட்டாடி மகன்தான் நான் தாண்டி புள்ளு. நான் போட்டேன்னு தெரியும் புண்ணாகும் புள்ளு. தருகிறதோ குடிசையில குடிசையில கூட குடிக்கிற ஏன்னு நினைக்காது. அடி காசு பணத்தில மண்டா கணத்தில கை நீட்டி முறைக்காது. என்னோடு நீதான் மல்லாடினா முன்னால நான் வந்து பந்தாடுவேன். அம்மாடி ஆத்தாட்ட பங்குத்து கும்மாளம் கொண்டாட்ட நான் போடுவேன். பாட்டாளி மகன்தான் நான் தாண்டி புள்ளு. நான் போட்டேன்னு தெரியும் புண்ணாகும் உள்ள.
ஆமா இருக்கிற சோக்கா இருக்கிறேன் தேக்கா கொடுக்கிறேன் நேக்கா குடிக்கட்டுமா அடி சும்மா இருந்தவன் சுட்ட களத்திலே ஜமாங்கு படிக்கட்டுமா சிங்காரி நீதா ஐயோ ஐயோ ஆனா சிங்காரி நீதா சித்தாட்டமா சிக்குன்னு கொட்டிக்க என்னடா ஒய்யாரு நீதா உல்லாசமா அச்சாரம் வச்சுக்க இச்செண்ணுதா ஐயோ பாட்டாண்டி மகந்தா நாளாண்டி கொள்டு நான் போட்டேன்னு தெரியும் நாகும் உள்டை ஐயோ தாங்காது பூமேனி நான் உன் மேல கை வச்ச சாயாது ஜம்பா நீ பிறப்ப காமிச்ச மேல்நாட்டிலே படிச்சு அடி தென்னாட்டு பெண் யாரும் ஒன்னாட்டம் கெட்டது பாட்டாண்டி மகன்தான் நான் தாண்டி உள்டு ஆமா நான் போட்டேன்னு தெரியும் நாகும் உள்டு துள்ளக்கு துள்ளு ஹலோ டைம் என்ன ஹலோ உங்களைத்தான் மணி என்னன்னு கேட்கறேன் நீ ஊருக்கு புதுசா ஆமாங்க சைக்கிள் விட்டு இறங்கி நடந்து வாடா ஓஹோ பக்கத்துல வந்தாலும் மணி சொன்னீங்களா போற வரவனுக்கெல்லாம் மணி பார்த்து சொல்றதுக்கு மணி கொண்டாடா ஆறடி உயரத்தில் இருக்கிற அரைஞ்சுக்கு ஒரு கடிகாரம் வாங்கி கட்டக்கூடாது நாடே ரொம்ப கெட்டு போச்சு ஒருத்தன் கடிகாரம் வாங்கி கட்டினா ஊருக்கே மணி சொல்லணும் ஒருத்தன் பேப்பர் வாங்கினா ஊரெல்லாம் உட்காந்து படிக்கணும் இவ்வளவு பேசுறீங்களே நான் உங்க சொத்துல பங்கு கேட்டேன் சொத்துல பங்கு கேட்டிருந்தா தர்மம்னு கொடுத்து வச்சிருப்பாரா நாய நீ என்கிட்ட மணி கேட்டது வேண்டாம் மன்னிக்க முடியாத குற்றம் அது ஏங்க அப்படி ஐயோ எழுத படிக்க தெரியாது என்கிட்ட மணி கேட்கிறாயா ஏண்டா நான் சிரிச்ச இல்ல எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றீங்களே இங்கிலீஷ் பேப்பர் கையில வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க இங்கிலீஷ் பேப்பர் நான் படிக்கிறேன்னா இல்ல படிக்கிறேன்னு போர்டு போட்டிருக்கேன்னா மூஞ்சில சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற பேப்பரை வச்சு மாத்திட்டு இருந்தேன் நீ ஊருக்கு புதுசு என்னை பத்தி சொல்றேன் தெரிஞ்சுக்க என் பேரு தர்மலிங்கம் காலையில இருந்துச்சா சாயந்தரத்துக்குள்ள 10 பேரையாவது அடிப்பேன் வாரத்துல 6 நாளைக்கு அடிப்பேன் ஒரு நாள் சனிக்கிழமை விரதம் அன்னைக்கு யாரையும் கை நீட்டி அடிக்க மாட்டேன் உண்மையிலேயே நீங்க அதிர்ச்சி மனுஷன் தாங்க ஆமாண்டா படிக்காத மேதை பணம் படைத்தவன் தர்மலிங்கம்னா இந்த கிராமத்து 3 திசைகளுக்கு என்ன தெரியும் ஏன் 4வது திசைக்கு தெரியாதா 4வது திசை சுடுகாடு அங்க எப்படி என்ன பத்தி தெரியும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா இந்தியாவில 2 அறிவாளிங்க ஒண்ணு ஜேடி நாயுடு அவர் செத்து போயிட்டார் இன்னொன்னு இந்த தர்மலிங்கம் நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த பாடைக்கு வீடு பார்க்கலான்னு வந்தேன் எப்ப வர போற உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயத்தை மாத்திக்கிட்டேங்க ஏ ராதா உங்க வீடு கிராமத்துல இருந்தாலும் சிட்டி பங்களா மாதிரி ஏகப்பட்ட வசதியோட இருக்குடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிட்டி தாண்டி மம்மி எதுக்காக அழறீங்க ராதா நான் உனக்கு என்னம்மா குறை வச்சிருக்கேன் என்ன போய் சித்தேன்னு கூப்பிட்டியே அந்த வார்த்தை என் நெஞ்சில கல்லு போட்ட மாதிரி இருக்குமா சாரி மம்மி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் இனிமே அப்படி சொல்ல மாட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஓகே மம்மி ராதா நீ என்ன மம்மி மம்மின்னு கூப்பிடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன் மேல வச்சிட்டு இருக்கிற பாசம் குறைய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் குழந்தையே பெற்றுக்காம இருந்துட்டேன்மா நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நீங்க எனக்கு அம்மா இல்ல தெய்வம் நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க இல்லம்மா உங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் தட்டுல சாப்பிட்டுதான் எனக்கு பழக்கம் என்ன ஆச்சு மம்மி அது யார் மம்மி நம்ம வீட்டு வேலைக்காரிதாம்மா அவளுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்ல அதனாலதான் அப்படி இருக்கா பைத்தியம்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் இங்க வச்சிருக்கீங்க பாவம்மா அவளுக்குன்னு யாரும் இல்ல ரொம்ப நாளா நம்ம வீட்டுல நாயா வச்சுட்டு இருந்தா
அதனாலதான் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க. அம்மாடி, உங்க அப்பாவுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு வந்து. நான் பார்வதி இல்ல, சிவன். பார்வதி, ஐயா கையோட என்ன தொடாத. பாப்பா பாப்பா, இந்த பாரு, இந்த ஆளு என்ன தொடுது. கேவலம் ஒரு பைத்தியக்காரி, அவகிட்ட இப்படி நடந்துக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த வயசான காலத்துல ஏன் உங்களுக்கு புத்தி இப்படி போகுதோ? இந்த கொடுமையை பார்க்க முடியாமத்தா எங்க அம்மா செத்துட்டாங்க நினைக்கிறேன். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அம்மா, இது சொல்லுங்க டாடி, ஏன் நிறுத்திட்டீங்க? உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு பண்றவங்க தலை குடிச்சுதான் இருக்கணும். இதுக்கு மேலேயும் உங்க அப்பாவை கூப்பிட ஆசைப்படுற அந்த உறவை நீங்க காப்பாத்திக்கீங்க. நல்ல வேலை இந்த கன்றாவி எல்லாம் நம்பி பார்க்கல. காத்திருந்தாங்கன்னா தற்கொலையே பண்ணிருப்பாங்க. நல்லா கேட்டுக்குங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டுமே வரலாம். அதுவும் வரிசையில் சார். ஏடா உள்ள உடனே சத்தம். நேற்று ராத்திரி திரும்பி படுக்கும்போது 2 எலும்பு மிஸ். என்னது? படுக்கும்போது எலும்பு மிஸ் ஆயிடுச்சா? காருக்குள்ள உட்கார்ந்தா நீயே மிஸ் ஆயிடுவேன். நான் புல் டோசரே ஓட்டிருக்கேங்க. ஏண்டா காத்துல பறக்கிற மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் என் கார் ஓட்ட வந்துட்ட. ராக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அது வரைக்கும் ஏறு இருந்தா போய் ஓட்டு. இந்தியாவிலேயே 2 அறிவாளிங்க. ஒண்ணு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். ஏண்டா பாதி எரிஞ்ச தலையா? 1946 4 அடி தள்ளி நில்லு. 1946 என்ன? கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காரு தான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த? அதுக்கு முன்னால டெல்லியில ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். முதலாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிடிச்சிருங்க. ஓ, நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும். ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்கலைன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? கவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரின்னு. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு, தலைவரா? இல்ல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. மூடிட்டு போடா. ஏங்க எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சிடென்ட்ல மீட்சனா நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்தீங்களே? ஓ, ஆட நாயே, நீ ஆடுதான ஓட்டுவேன்? கார் ஓட்டுவாங்க. அதை எப்ப கத்துக்கிட்ட? அவள போய் பண்ணிக்கிட்டங்க. ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். காருன்னு இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க. அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குக்குள்ளயா? இல்ல, காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா? வணக்க தோசங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈர மாத்தின. ஈர மாத்தியா? யார கேட்டு மாத்தின? இந்த வண்டியா? நிறுத்து. ஆடா, யார கேட்டு? விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார்ல இருக்கிற கீரை மாத்திட்டாயா? நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்தினுவேன். அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். இருங்க, கீரை மாத்தம் எப்படி வண்டி விட்டீங்க? யார் கிட்ட கதை விடுற?
இந்தியாவிலே அறிவாளிங்க 2 பேர். ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். எனக்கு கூட ஆசைதான். உங்க அண்ணனுக்கு தினமும் கருவாட்டு குழம்பு கோழிக்கறியும் ஆக்கி போடணும்னு. அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு வரமா? அது சரி, கையில என்ன? அது அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போற. அண்ணனுக்கு சாப்பாடுனா எதுக்கு மறைக்கிற? கொண்டா பாப்போம். அது ஒண்ணு இல்லம்மா, பழைய சாதம், ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளவுதான். கொண்டாடி பாப்போம். திருடுவியா? திருடுவியா? சின்ன வயசுலயே உனக்கு திருட்டு புத்தி. திருடுவியாடி? நிறுத்துங்கம்மா. எதுக்காக என் பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு அடிக்காம என்னையா பண்றது? பாவம், ஒரு ஏழை பொண்ணாச்சேன்னு வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டா என் வீட்டு கரிமீனெல்லாம் திருடிட்டு போறான். இன்னைக்கு கரிமீனை திருடிட்டு போனவா நாளைக்கு என் வீட்டு நகனத்தை திருட மாட்டான்னு என்னையா நிச்சயம்? இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நாக்கு பிடுங்கிட்டு சாகலாம். ஏன் அடிக்கிறீங்க? நான் கேட்கிறேன், அவன் செஞ்ச காரியத்துக்கு அவளை கொலையே பண்ண வேண்டிய வேலை செய்து சம்பாதிக்கிறோம்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் பொறுமையா இருங்க. திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டு வந்திருக்கான். ஏண்டி, இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாம் வாய் குருசியா சோறு கிடைக்கலன்னா எங்கேயாவது ஆத்திரிய குளத்தில் வந்து சாக வேண்டியதானே? ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இதோ சின்ன பொண்ணு தெரியாம தப்பு தெரியாம செஞ்சுட்டானா? இங்க பாரு, இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படி தாண்டுனா அவ காலை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். ஆமா, ஏமா இப்படி செஞ்ச? நீ இப்படி செஞ்சத ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசினா நாளைக்கு உனக்கு நல்லது கெட்டது எப்படிமா நடக்கும்? சாப்பாடு கேட்டு வாங்கிக்கலாம், ஆனா திருட கூடாது. அண்ணே, நீயுமா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நான் எனக்காக தேடல. ஆம்பளை புள்ள வாய்க்கு ருசியா சாப்பிடணும், அவன் நல்லா இருக்கணும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அத நினைச்சுதான் நான் உனக்காக தேடினேன். இத பாருமா, மனுஷனுக்கு மீது கரியும் முக்கியம் இல்லம்மா. சொத்து தாயா கூட பிறந்த தங்கச்சியும் அன்போட கொடுக்கிற 60 கஞ்சி போடுமா, அவன் 100 வயசு நல்லா இருப்பான். வயசு நெறிஞ்ச பத்தாதுமா, மனசு நிறைஞ்சதா சந்தோஷம். நடாதுமா. வாழைப்பழம் கூட. தர்மையா, என்ன கிழமை? சனிக்கிழமை பிறந்த நாள். யாரும் கை தொட்டு அடிக்க கூடாது. முருகா, என் பிறந்த நாள் தெரிஞ்சு நம்ம கொட்டாங்களே. யாரையும் வார்த்தையால திட்டக்கூடாது. இது எத்தனை பவுண்டா? ஆமா, என்ன வாங்க வந்த? அரிசி கடையும் புண்ணாக்கு. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊற்றி காரில் தொடர்ந்து போகும். உலகத்திலேயே 2 அறிவாளை நீ ஓட்டானா பாயா? கொஞ்சம் நம்ம சப்பியா? அவன் சப்பிதான் அடிப்பான். வாழைப்பழம் வாழைப்பழம். ஐயோ, எங்கிட்ட எச்டி வாங்கி குடிச்ச பையன் எகத்தாலும் பேசுறானே. நீ தான் தர்மடி தர்மலிங்கம்மா. யார பார்த்தாலும் அடிக்கிற? அடி பிச்சு முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை போட்டு அடிக்கிறது இல்லைன்னு தான் பெறுறோம். ஆனா கம்ப பிடிக்கிறதுக்கு விரதம் இல்லையே. குத்துறேன்னு சொன்னீங்க, குத்தாம தான் போனீங்க. ஐயோ, போடுறேன்னு சொன்னீங்க, போடாம தான் போனீங்க. ஏன் அடிச்ச? நான் படிச்சேன். இத பாரா, என்கிட்ட அடிக்கிற வேலை வச்சுக்காத. ஒழுங்கவா. குத்துறேன்னு சொன்னீங்க, குத்தாம தான் போனீங்க. நான் என்ன செம்மறியாடா? பின்னாடி டப்பு டப்புன்னு போடுறேன். நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, பின்னாடி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உயிர் காப்பா தோலங்கிறத மறந்துடாத. இந்த உன் சவகாசமே எனக்கு வேணாம்.
வாயா. குத்துறன்னு சொன்னீங்க, நல்ல குத்தாம. அண்ணா அப்படி பாக்காதீங்கண்ணே, எனக்கு பயமா இருந்தேன். அண்ணா எனக்கு பயமா இருந்தேன். ஏண்டா இவ்வளவு நேரம் நீயாடா அடிச்சிட்டு இருந்த? பாவம் அந்த குழந்தைய போட்டு அடிச்சிட்டேனடா. குத்துற எனக்கு பாட வேணாம். சோள காட்டு பொம்மை அடிக்குமா? ரமையா இருக்கும். அடட, அங்க இருந்த பொம்மை அங்க எப்படி வந்துச்சு? என்னடா இது நடுது? உச்சி நேரம். இது சோள காட்டு பொம்மையா இருக்காது. இதுல என்னமோ இருக்கு. பாவி நீயா? ஒம்பு கிழித்து என்ன என்ன ஆச்சு? ஐயோ அடப்பாரி, நல்லா இருந்த என் ஃப்ரெண்ட இப்படி அணியமா கொண்டுட்டியே. அடியே, இவளை இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளணும். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாமா? தெரியாம ஒட்ட நடிச்சுட்டு தொப்ப நுழுந்துச்சு. மாரியாத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். கொண்டையில்லா கோழிகளே, கொப்பரிச்சு வண்டிகளே, ஜல்லிக்கட்டு காலனாங்க மல்லு கட்டி பார்க்காதீங்க. குடிசையிலே குடிசையில கூட குடிக்கிறவன் நாடாளு காலம். ஏதோ படிச்சதுல கூண்டல் குறைஞ்சதடி பெண்டான சந்தேகம். இங்கே
மாறாப்பு எங்கே மண்ணாக்கது பாப்பா இங்கே யாரும் இல்ல நாட்டு படிப்பு என்னாச்சிடி அடுத்த நாட்டு பண்பாடு பொன்னாடு பாட்டாடி மகன்தான் நான் வாண்டி என்ன நாட்டாம பண்ண நீ யாரு இங்கே நம்பு இழுக்காது அடிவான் கோடி பறக்காது என்ன இழைச்சிட்ட இப்ப எதுக்கு இது என்னமா கேள்வி கோழி ஏண்டா குப்பமேட்ட கிளறுது கொக்கு ஏண்டா ஆத்தங்கரைக்கு வருதுன்னு இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த ஜோல்னா போய் சொக்கப்பனுக்கு பணம் தேவை அதான் வந்தேன் கொடுத்தா போயிடுவேன் இந்த அப்படி பணம் கூட உன்ன மாதிரி கட்சியா இருக்குது வரேன் இனிமே பகல்ல வராதே ராத்திரில வா ராத்திரில என்னடி பாத்துக்கிட்டு இருக்க இறங்குடி சத்தம் போடாம வாங்கடி ஒரு ஆட்டோட கால் ஒடிச்சதுக்கே அந்த குதி குதிச்ச இப்போ எல்லா ஆடும் ஓடி போச்சு இனிமே சோத்துக்கு சிங்க அடிக்க வேண்டியதான் இதுக்கு மேலேயும் என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டேன் ஓ மேலேயும் காரை ஏத்துருவேன் பாட்டாளி மகா வச்சுவா ஆகடி போடுறல சின்ன பையன் சிகரெட் குடிக்கிற இங்கிலீஷ் திட்டுற பாருங்க எது கூப்பிட்டீங்க உன்னை அடிக்கணுங்கிற முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு அடிச்சாதான் தீர்வேன் காரணம் இல்லாம அடிக்காதீங்க இவர் பெரிய மைசூர் மகாராஜா காரணத்தை சொல்லிட்டு தான் அடிப்பாங்க நான் மகாராஜா இல்ல மனுஷன் அத நாங்க சொல்லணும்னா நாயே எங்கட போயிட்டு வரேன் பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வரேன் ஓ இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரைச்சு கூடாதா நீங்க சொல்றது இந்த சேவை நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை என்னது அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு கொழுந்து காட்டுங்க சேவைன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை இன்னொருக்கா சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை ஏன் கடிக்கீங்க அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்போவாவது தெரிஞ்சுக்கங்கடா இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம் என் துண்டு துணி எடுத்து போறேன் அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இடுப்புல அக்க வச்சிட்டியா துணி குடுறி சும்மா சத்தம் போடாதையா நான் இப்ப நினைச்சா கூட உன் முழு உடம்பையும் என்னால பார்க்க முடியும் உன் வாழ்நாள் முழுவதும்
என்ன நினைச்சு நினைச்சு ஏங்க வைக்க முடியும். பயப்படாதியா, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஏதோ இது நாள் வரைக்கும் நாம சண்டை போட்டுட்டு இருந்தோம். இனிமேலாவது சமாதானமா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? துண்ட பத்தி தான் நினைக்கிற. ஐயா, நான் ஒண்ணு நினைச்சேயா. என்னடி சொல்ற? நான் உன்னை காதலிக்கிறேயா. அடையே ஜிஞ்சினாக்கடி, வேலிய தாண்ட வெள்ளாடு வானத்தை தொட முடியும் பேராசைப்படுறவனா இல்லடி. நீ பணக்காரி, படிச்சிருக்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது. மரியாதையை துண்ட கொடுத்துட்டு போடி. நீ நினைக்கிறது தப்பியா? நான் பணக்காரிதான், படிச்சவதான். ஆனா நீ பிறந்த இதே மண்ணிலதான் நானும் பிறந்திருக்கேன். அத மறந்துட்டு பேசுறியே. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. உன் துண்டை உன்கிட்ட கொடுத்துறேன். சரி, காதலிக்கிறேன். காதலிக்கிறேன்னு சொன்ன, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லையா? நான் உன்னை காதலிக்கிறேன். சத்தம் போட்டு சொல்லையா? நான் உன்னை காதலிக்கிறேன். இந்த தண்ணி மேல சத்தியமா? இந்த தண்ணி மேல, வானத்து மேல, பூமி மேல, உங்க அப்பா மேல சத்தியமா உன்னை காதலிக்கிறேன். போதுமா? முதல்ல துண்ட கொடு. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? சம்மதம் தந்தாச்சு, கையோடு கைகளும் ஒன்னாச்சு. மஞ்சள் மணக்க, மாறாப்பு மணக்க, ஒன்னும் மணக்க, வாசம் எதுக்கு? அச்சாரம் தந்தாத்தாயும் la 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 la
உன் பொண்ணை பிறந்தனுக்கே சாகடிக்காம விட்டது எதுக்கு தெரியுமா? உன் பொண்ணை பட்டணத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சேனே எதுக்கு தெரியுமா? உன் பொண்ணை பெத்த தாய் மாதிரி நடிச்சு வளர்த்துக்கிட்டு வர்றேனே எதுக்கு தெரியுமா? எல்லாம் அவளை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் ஆசைய உன் வாயால சொல்லி உன் பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அடி பாவி, மெழுகில செஞ்ச பொம்மையை நெருப்புல போட சொல்றியே. நான் தான் அவங்களுக்கு சித்திரவதை அனுபவிக்கிறேன்னா என் பொண்ணு என்னடி செஞ்சா? அவளை கட்டிக்கிறதுக்கு இந்த தருதலைக்கு என்னடி யோகியம் இருக்கு? என் தம்பிய பார்த்து தருதுங்க. வாமா. என்ன மம்மி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க? இது ஃபேமிலி மேட்டரா? ஆமா ராதா, உன் கல்யாண விஷயமா பேசணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அதனாலதான். அப்படியே டாடி, என் மேரேஜ் பத்தி என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு எங்க தயங்குறீங்க? மனசுல இருக்கிறது சொல்லிட வேண்டியதுதானே. உங்க வார்த்தைய மீறியா நம்ம பொண்ணு நடக்க போகுது. நீங்க தயங்கத்தை பார்த்தா மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க டாடி மாப்பிள்ளை யாருன்னு. சொல்லுங்க. இவன் தான், இவருதான் தங்கராஜ், உன் மாப்பிள்ளை. டாடி, தங்கராசு மாமா எனக்கு போற மாப்பிள்ளை தான். ஆனா அவரை கட்டிக்கிற ஆசை எனக்கு இல்லையே. He's just a friend. என் கல்யாணத்தை பத்தி நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதே ஊர்ல எனக்கு ஒரு மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டேன். அவருக்கு தகுதி என்ன, ஜாதி என்னன்னு கேள்வி கேட்க கூடாது. அவரை பார்த்த, காதலிச்ச, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன். அவர் பேரு கோபி. என் முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சம்மதம் தாமா. ஆனா அந்த பையன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். அந்த குடும்பமே நம்ம கிட்ட கூலி வாங்கி பழக்கிற குடும்பம். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து சம்பந்தம் எடுக்கிறதுக்கு உங்க அப்பா சங்கடப்படுவார்னு நினைக்கிறேன். இல்லங்க, இருந்தாலும் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக நான் அவரை சமாதானப்படுத்திடுறேன். கூடிய சீக்கிரம் உன் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேம்மா. மம்மினா மம்மி தான், ஸ்வீட் மம்மி. நவநீதம், என் பொண்ணு விவரம் இல்லாதவள். ஏதோ தன்னுடைய ஆசையை சொல்லிச்சு. நீதான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். உன் காலை வேணாலும் பிடிக்கிறேன். எதை எப்ப செய்யணும்னு இந்த நவநீதத்துக்கு நல்லாவே தெரியும். எதுக்குமா? ஆகாட்டுல எதுக்குண்ணா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறிய. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆகாட்டு. என்ன விசேஷம்? என்னடா இது? வாடா கண்ணா, வா 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 வா. உட்காரு உட்காரு. எதுக்குமா? உட்காருப்பா. என்னடா இது இவ்வளவு மரியாதை? என்னமா விசேஷம்? என்னப்பா அது, பெத்த தாய்கிட்டயே பொண்ணும் தெரியாதவ மாதிரி நடிக்கிறிய. இப்பதான் பன்னாரமா வந்து அவங்க பொண்ணுக்கும் உனக்கும் நிச்சயம் பண்ணிட்டு போனாங்க. வர புதன்கிழமை கல்யாணம். ஏமா என்ன கேட்காம ஏமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? வயசுக்கு கொஞ்சம் தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது அண்ணங்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா? இங்க பாருமா, இப்ப என் கல்யாணத்துக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. முதல்ல தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்றது வாஸ்தவம் தான்ப்பா. நீ பண்ணையார் வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டா நம்ம வீட்டுக்கு ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். அதை வச்சு நம்ம லட்சுமிக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதனாலதான் உன் கல்யாணத்தை முதல்ல நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ஏதோ நாங்க தான் ஏழையா பிறந்து இப்படி கஷ்டப்படுறோம். எங்க வயிற்றுல பிறந்த நீங்களாவது வசதியோட வாழட்டுமேன்னு ஒரு பேராசைதான். உங்க அப்பா சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்காப்பா? தப்பா சரியாங்கிறது இப்ப பிரச்சனை இல்லம்மா. என்னால என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். தங்கச்சி, இப்ப நான் சொன்னது எப்படி? அப்படி போட. வாங்க வாங்க. முகூர்த்தத்துக்கு நாயாவது மாப்பிள்ளை சீக்கிரம் அழைச்சிட்டு கோபி, தாதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை காணுமா? மாப்பிள்ளை காணுமா? என்னடி இது, நம்ம பையன் மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணிக்கிட்டுப்பான்னு பார்த்தா போட்டது போட்ட மணிக்கு இருக்கு. ஊர்த்த வேற நெருங்கிட்டு இருக்கு. எங்கடி போயிருப்பானே?
கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ ஆசைப்பட்டவனுக்கே உன்னை கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த படுபாவி உன்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டானேம்மா. மம்மி அழாதீங்க மம்மி, அழாதீங்க. அவர் அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டார் மம்மி. அப்படி நடந்துக்காதவனா இருந்தா தாலி கட்டுற நேரத்துல ஏம்மா தலைமறைவாகணும்? கடவுளே, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற என் பொண்ண மனவர வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி வெறும் கழுத்தோட நிக்க வச்சுட்டியே. போச்சு, எல்லாம் போச்சு. என் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஜாதி அந்தஸ்து பார்க்காம சம்பந்தம் வச்சா கல்யாண வீட்லயே ஒப்பாரி வைக்க வேண்டியதுதான். இதுக்குத்தான் குரங்க பிடிச்சாலும் குளம்பாத்து பிடிங்கன்னு சொல்றது. இனி இந்த பொண்ணுக்கு எங்க கல்யாணம் நடக்க போகுது? போங்க. அதான் கல்யாணம் நின்னு போச்சா, ஏன் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? போங்க போங்க. யாரும் போயிடாதீங்க. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்தணும்னா என் பொண்ணு கழுத்துல நீதாப்பா தாலி கட்டணும். இந்த குடும்பமானத்தை காப்பாத்துறதுல எனக்கும் பங்கு இருக்கு. ஆனா மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு மத்தவனுக்கு கழுத்து நட்டுறதுக்கு எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டான். ராதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் அவளுக்கு தாலி கட்டேன். ராதா, சொல்லுமா. மம்மி, இந்த சூழ்நிலையில எனக்கு இந்த கல்யாணம் தேவையா மம்மி? இது பாருமா ராதா, உன்னை மருமகளை அடையிற பாக்கியம் எங்களுக்கு இல்லைனாலும் உன்னை பெற்ற தாயை நினைச்சு சொல்றேன். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சுதாமா ஆகணும். நானும் ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். அதுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா இதே முடிவத்தாமா நானும் எடுப்பேன். ராதா, இதுக்கு மேலும் நீ சம்மதிக்கலன்னா எனக்கு சாகறதை விட வேற வழி தெரியல. என் கண்ணு. அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே? राजा वर्णो ध्रुवन्ते जो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्र साङ्घ्रणयात्र्यां ध्रुवम् ॐ अग्ने स्वाहा प्रतानां गट्टिमेळं மகந்தான் நான் தான் நீ மந்தால நினைச்சா மந்தாண்டிடுந்தே உழைக்கிற வர்க்கமடி நான் ஓடுற வர்க்கமே நெருப்பை எதிர்த்தாலோ நான் நீந்தி ஜெயித்தேண்டி ஓடு காலி உன் பேரு அடி தன்னாட்டு பெண்ணாரும் நாட்டம் கட்டதுல எங்கடா இருந்தா தாலி கட்டதுக்கு அப்புறம் சொல்றப்பா. என்ன மாப்பிள, என் கல்யாணத்துக்கு நீ தான் கெட்டி மேல வாசிக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. அது யாரால மாத்த முடியும்? வாசி உக்கார்.
ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் தத்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி ஸ்மஹே ஜீவன சர்வாம் சர்வாம் சமானம் பவதி சதாய புருஷாய உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நமக்குள்ள எந்த வரவும் வேண்டாம்னு சொன்னமா இவருதான் கேட்காம இப்படி பண்ணிட்டாரு என்னடி வளர்ற என் மேல எந்த தப்பும் இல்லம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா அதான் சொல்லு என்ன தொடாதீங்க என்ன தொடறதுக்கு நீங்க யாரு உங்க கைப்பட்டாலே தேர் கொட்டுற மாதிரி இருக்கு உங்க முகத்தை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு Get out! I say get out! என்ன நடந்ததுன்னா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு தலையும் காலம் வச்சு நல்லவனா நடிப்பீங்க அதை நான் நம்பணும் It's impossible. ஒரு தடவை ஏமாந்து இந்த தாலியை கட்டிக்கிட்டேன் இன்னொரு தடவை ஏமாந்து என் மானத்தை கட்ட நான் தயாரா இல்ல நீங்க எனக்கு புருஷனே இல்ல You're a poison. You're a criminal. ஊரடியை கொலை செஞ்சவனை கூட கோர்ட்ல விசாரிச்சு தாண்டி தீர்ப்பு சொல்லுவாங்க நான் உன்னை தொட்டு தாலி கட்ட புருஷன் அந்த மரியாதைக்காகவாவது நடந்தது என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன கெட்டவனை முடிவு பண்ணிட்டேடி நீ எல்லாம் எதுக்கடி படிச்சு பட்டம் வாங்குற இத பாரு தம் பொண்டாட்டிய உலக சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக ராம சீதையை நெருப்பில நடக்க வச்சா ஆனா நீ எம்எல்ஏ சந்தேகப்பட்டு என் தலையிலேயே நெருப்பள்ளி கொட்டிட்டேடி என் கண்ணால பார்த்ததெல்லாம் போயிக்கிறீங்களா கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மை என்ன இந்த உலகம் தாய்க்கும் மகனுக்குமே கதை கட்டுண்டே நீங்க 1000 சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ப தயாரா இல்ல நான் உங்களுக்கு சொந்தமோ இல்ல இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இடமோ இல்ல அடி பைத்தியக்காரி உன் சொத்துக்கோ உடம்பு சுகத்துக்கோ ஆசைப்பட்டு நான் உனக்கு தாலி கட்டல நான் காதலிச்சேன் உன் மனசுதான் காதலிச்சேன் கணவன் கூப்பிட வேண்டிய அந்த மனசு என்ன கெட்டவன் சொல்றப்போ இனிமே நான் உன்னை பொண்டாட்டின்னு நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லைன்னா ஹரிச்சந்திரன் கூட அயோக்கியம் தான் சொல்லுவாங்க இப்ப சொல்ற கேளு என்னைக்கு நீ நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறியோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன் என்ன மாப்பிள்ள இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா குடிசைக்கும் கோபுரத்துக்கும் ஒத்து வராதுன்னு நீ என் தம்பிய மனவரையில இருந்து அமிச்ச நான் உன்னை படுக்கரையில இருந்தே வெளியே அமிச்சிட்டேன் எப்படி அப்படி போடு நவநீதம் அடிக்கிற காத்து திசை மாறிச்சுன்னா உனக்கு தெருவுல நிக்கிறது கூட இடம் இருக்காது தெருவுல யாரு நிப்பாங்கன்னு பாக்குறேன் இல்லடா ஏண்டா பந்தல்ல கட்டின வாழை மரம் காயறதுக்குள்ள பண்ணையார் மகளை வாழாவாக்கி ஆக்கிட்டு வந்து நிக்கிறியே இந்த பாவம் உன்னை சும்மா விடுமா உன்னை பண்ணையார் அம்மா வீட்டுக்கு மருமகன் ஆக்குனது நீ அங்கிருந்து பணம் காசு கொண்டு வருவன்னா உன்னால இந்த வீட்டுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும் அதை வச்சு உன் தங்கச்சியை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டு தாண்டா அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு இனிமே யாரும் அவளை கட்டிக்குவான் எப்படி அவன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் இங்க பாருப்பா இருக்கிற அறகுற மானத்தோட நாங்க உயிரோட இருக்கணும்னா உன் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு போயிரு உன் காலில் நான் போறேன்
உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நான் ஒரு திருக்கேடு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கா? இருந்ததா இது இத்தனை நாள் பார்க்காம இருந்திருப்பீங்களா? இப்போ நீங்க என்ன பார்க்க வேண்டாம், என் கூட பேச வேண்டாம். I hate you. I hate you. என்ன ராதா என்ன நம்ம பேசிட்டு இருக்க? இன்னைக்குதான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கேன். நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் மனசு உங்ககிட்டதான் இருக்கும். நீ கோபி ராதான்னு மரத்தில் தான் எழுதிருக்க, நான் அதை மனசுலயே எழுதிருக்கேன். இன்னைக்குமே நீ வேற நான் வேறன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சத்தியமா கடலில் இருந்து அலைகள்
விருந்து கொடுக்குமே தான கந்தா 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 கந்தானா தான கந்தா 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 கந்தானா லட்சுமி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் ஊத்துறியா தண்ணிய? அதான் ஆத்து நிறைய தண்ணி இருக்குல்ல, அங்க போய் குடிச்சுக்க. கண்ணுக்கு முன்னால குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா அது ரொம்ப பாவம். சரி குடி. என்னமா இது, இன்னும் என் தாகமே தெரியல, அதுக்குள்ள போறிய? நல்ல பாத்தா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியல. ஏண்டி வயசுக்கு தேவையான உடம்பு வச்சிருக்கிற, ஆனா என் உடம்புக்கு தேவையான ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. படிக்கும்போது ஓட்ட பந்தயத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட். என்னமாச்சு? தங்கராசு கோபி, மனசுல பகைய வச்சுக்கிட்டு பண்ணையாரமா தம்பிய காரணம் இல்லாம எதுக்காக நீ கை நீட்டி அடிச்ச? அடிக்கிறது மட்டும் இல்லையா, இந்த ஊர்க்காரங்க மட்டும் என்ன தடுக்கலன்னா அதே இடத்துல இந்த நாயை கண்ட துண்டமா வெட்டி கொன்னுருப்பேன். ஏன்பா தங்கராசு, இவங்கிட்ட காரணத்தை கேட்ட ஒரேடியா தையா தக்கன்னு குச்சிக்கிட்டு இருக்கான். நீயாவது நடந்தது என்னன்னு சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேங்க, எதுவுமே நடக்கல. என் தங்கச்சியை நாசம் பண்ணிட்டு சத்தியமான பண்ற, உனக்கு இங்கே சமாதி கட்டுறா. ஓட, இவன் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தங்கராசி எந்த தப்புமே பண்ணலன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. அப்படி இருக்கும்போது நீ சொல்றத எப்படி நம்புறது? பணக்கார வீட்டுல எச்சல பொறுக்கிறவங்கள பஞ்சாயத்துல உட்கார வச்சா இப்படிதான் பேசுவீங்க? நான் சொல்றது போய் என்ன, என் தங்கச்சியை கேளியா? என்ன லட்சுமி, தங்கராசு உங்களை கருத்தது உண்மையா? உண்மைய நீ பஞ்சாயத்துல சொல்லாம இருந்தா உங்க அண்ணனும் உயிரோட இருப்பான், என் தம்பிக்கு உனக்கும் கல்யாணமும் நடக்கும். ஏமா இளஞ்ச நெல்லு சந்தைக்கு வர மாதிரி வயசு பொண்ணு பஞ்சாயத்துக்கு வந்துட்ட, இனி ஊமையான என்ன பிரயோஜனம்? வாயை திறந்து பதில் சொல்லுமா. ஏமா தயங்குற? நான் இருக்கேன், உண்மையை சொல்ல. யாரும் கெடுக்கவும் இல்லை, கெட்டு போகவும் இல்லை. லட்சுமி, நான் உண்மையத்தான் சொல்றேன்.
காட்டாக்குருவி பறக்காத ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ் கேட்கிற மாதிரி நடக்காத ஒரு காரியத்துக்கு எந்தாட்டம் ஆடினியே இப்ப உன் தங்கச்சியே மூஞ்சில காரிட்டு கேட்டா இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டடா இந்த ஊருக்குள்ள இருக்க போற கணக்குல மரியாதையா பேசியா 1000 தான் இருந்தாலும் கோபி ஏன் மருமக ஏதோ தங்கச்சிக்கு பெரிய இடத்துல வாழ்வு கிடைக்கணுங்கிற ஆசையில இப்படி ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டாரு இல்லையா மாப்பிள்ள? ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த தகராறு ஊர் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வகையில என் குடும்ப பிரச்சனை, அதுவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பட்டணத்துல ஒரு பொண்ணு கெட்டு போயிட்டாலும் அது மாதிரி வச்சிடலாம். ஆனா நம்ம ஊர்ல கண்ணு பட்டா கூட காட்டுத்தீ மாதிரி நாலா பக்கமும் பரவிடும். என் மருமக அதான் இந்த கோபி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்கா படுத்துட்டு எச்சில துப்புன மாதிரி தன்னையே அசிங்கப்படுத்திட்டாரு. வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது. அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பயிர் சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகிறது? மண்ணை நம்பினாதான் மரம் வைக்க முடியும், பொண்ணை நம்பினாதான் மாப்பிள்ளை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த லட்சுமியை என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். இதான மாப்பிள்ளை நீங்க எதிர்பார்த்தீங்க? இத முதல்ல என்கிட்ட சொல்லிருந்தா நானே இந்த கல்யாணத்தை ஜாமீன் நடத்திருப்பேனே. அதை விட்டுட்டு அறுபடி பஞ்சாயத்து அது இதுன்னு. சரி சரி, நடந்து போச்சு. உங்க தங்கச்சி லட்சுமிக்கும் என் தம்பி தங்கராஜுக்கும் வர முகூர்த்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன். போதுமா? பாத்தியாடா, பண்ணையாரமா தம்பியை நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்யை சொன்ன. அத அவங்க மன்னிச்சதும் இல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காங்க. அந்த அம்மா கால் செருப்ப உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராதுடா. சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போய்த்தான்னு போய் சொல்றியே, நீ உருப்படுவ? இதெல்லாம் ஒரு பழப்பையா? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து, ஒரு கூட்டம். அவங்க வேலையை பார்த்து போங்கயா. போயிட்டாங்க. இப்போது உண்மையை தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. இந்தாங்க மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் வாங்க. கூட்டமா உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன மூணாவது மனுஷனா? 1000 தான் இருந்தாலும் உறவுங்கிறது விட்டா போயிடும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு உரிமையோட மேடைக்கு வந்து நில்லுங்க மாப்பிள்ள. வாங்க. உனக்கு வேணும் நான் மாப்பிள்ளையா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பத்தை அவமானப்படுத்தினேன். அதானே அன்னைக்கு என்னடா ஊர் கட்டுப்பாட்டுக்கு நியாயம் சொல்ல போன உங்களை ஊர்க்காரங்க முன்னால அவமானப்படுத்தினான். அதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு முதலிரவு அன்னைக்கே துரோகம் பண்ணலாம். நேற்றைக்கு ஊர் பஞ்சாயத்து முன்னால உங்க தம்பியை அவமானப்படுத்தி இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியம் முன்னால தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. மரியாதையா வெளிப்பட. அட போறோம். நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ணையாரமா நம்மள பழிவாங்கன்னு நினைச்சிருந்தா நம்மளை எப்பவும் ஊரை விட்டு துரத்திருப்பாங்கடா. அதையெல்லாம் மறந்து உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை கொடுத்திருக்காங்களே, அதை கெடுக்கிறதுக்காக அங்க வந்த துரோகம் பத்தாதுன்னு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வேற கெடுக்க வந்துட்டீங்களா? இத பாருங்க, ஒண்ணு நீங்க வாழணும், இல்ல மத்தவங்களையாவது வாழ விடணும். இது ரெண்டுமே இல்லாம வாழ நினைக்கிறவங்க மனுஷனே கிடையாது. இப்படி எல்லாம் சொன்னா நீ வெளியே போக மாட்டேன். லட்சுமி, நீயே வந்து வெளியே போச்சு. அம்மா, ஒரு தங்கச்சி கல்யாணம்னா கூட பிறந்த அண்ணன் சீர்வரிசை செய்வாங்க. இப்ப நான் எதிர்பார்க்கிற சீர்வரிசை. தயவு செய்து வெளியே போயிடலாம்.
5 லட்சம் ரூபாய் வச்சுட்டு இப்ப என்ன செய்ய போறேன்? எலெக்ஷன் வருது இல்ல, 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா நான் மந்திரி ஆயிடுவேன். அப்புறம் நீ என் கூட செட்டில் ஆயிடலாம். இத பாரு, குருவி கூடு கட்ட ஆசைப்படலாம், கோட்டை கட்ட ஆசைப்படாதே. நவனிதா, நீ அஸ்திவாரத்தை பகச்சுக்காத, அப்புறம் கட்டடம் ஆடிடும். அப்படியா? இத பாரு, நாளைக்கு வா, உன் கணக்கு கொடுத்துடுறேன். இது அட்வான்ஸ் ஆச்சுக்கிறேன், வரேன். கணக்கு மட்டும் இல்லையா, உன் கதையை முடிச்சிடுறேன். யாரியா நீ? எதுக்காக என் கழுத்து சொல்ற? சத்தம் போட்ட கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். மரியாதையா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல. நீ யாரு? அந்த நவநீதம் யாரு? உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சொல்லிடுறேன். நான் தம்பி, அவங்க அக்கா. என்கிட்டயாட கதை விடுற? அக்கா தம்பியா இருந்தா அர்த்தராத்திரியில கூடங்கி மாதிரி வந்து ஏன்டா பணம் வாங்கிட்டு போற? உன்னை இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன். நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு சின்ன விஷயம், நான் குடிச்சாதான் உண்மையெல்லாம் வெளியே வரும். குடிச்சுக்கிட்டுமா? குடி. நானும் நவநீதமும் உளுந்தூர்பேட்டையில இட்லி கடை வச்சுக்கிட்டு இருந்தோம். வியாபாரம் சரியா நடக்காதனால அவளையே வியாபார பொருளாக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. போலீஸ் வந்து எங்களை கைது பண்றதுக்கு முன்னாடி நாங்க அந்த ஊரை விட்டு கட்டின துணியோட இந்த ஊருக்குள்ள வந்தோம். வந்த அன்னைக்கு எந்த மாப்பிள்ள ஓடுற? ஏண்டா, நீ காதலிச்ச பொண்ண கைவிடக் கூடாதுன்னு பஞ்சாயத்துல நியாயமான தீர்ப்பு சொன்னதுக்கு அடியாள கூட்டிட்டு வந்த நடிக்க வாடா பாக்குற? ஏண்டா, நான் பார்க்க போறந்த படவா ராஸ்கல் என்னடா சொல்ற? ஐயா, நான் செஞ்ச தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. எப்படா மன்னிக்கிறது? நாளைக்கு காலையில இவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்த பிறகுதான் மன்னிப்பேன். சரிங்க. என்னம்மா, சரிதானா? இந்த வந்த இடத்துல நாம ஒதுங்குறதுக்கு ஒட்டு திண்ணையாவது கிடைக்காதான்னு நினைச்சோம். ஆனா அரண்மனையே கண்ணுக்கு தெரியுது. கதவை தட்டலாமா? யார் நீங்க? ஐயா, நாங்க வெளியூர்காரங்க ஐயா. ஏதாவது வேலை வெட்டி தேடி வந்தோம். வந்த இடத்துல ஐயாவை பத்தி கேள்விப்பட்டோம். ஏதாவது வேலை வெட்டி போட்டு சுத்தீங்கன்னா? ஏப்பா, வேலை வெட்டி கேட்கிற நேரமா இது? எங்க ஆளுங்க பாக்குறதுக்கு முன்னாடி இடத்தை காலி பண்ணுங்க. ஐயா, அப்படி சொல்லிடாதீங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. ஐயா. முந்தானி சரியா போடுமா? பார்த்தா பாவமா இருக்கு. நாளை காலையில கணக்கு போட வந்த உடனே உங்க 2 பேருக்கும் ஏதாவது வேலை போட்டு தர சொல்றேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேங்க. இங்க வேண்டாம், அந்த திண்ணையில தங்கிட்டீங்க. யாருங்க அது? யாரோ வெளியூரா வேலை தேடி வந்திருக்காங்க. இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம திண்ணையிலே தங்கிக்கிட்டோம். ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லைங்க. பெருவெட்டோட ராத்திரில இருக்க கூடாது. இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரிதான் நாங்க பண்ணையார் வீட்டுக்குள்ள வேலைக்காரங்களா போய் சேர்ந்தோம். நேரத்துக்கு சாப்பிட்டோம், தேதிக்கு சம்பளம் வாங்கணும். நாங்க நினைச்ச மாதிரி பண்ணையார மட்டும்தான் எங்களால மயக்க முடிஞ்சது. ஆனா அந்த வீட்டு கஜானா சாவி எங்க கைக்கு கிடைக்கல. அது வரைக்கும் அரையும் குறையும் அழகா காட்டிட்டு இருந்த நவனிதான் ஒரு நாள் முழுசாவே முந்தானியை விரிச்சா. எஜமானியா இருந்த பார்வதி அம்மா வைத்தியக்காரியானா, எடுபடியா இருந்த நவனிதான் எஜமானியானா.
தன்னாலதான் தான் பொண்டாட்டி பைத்தியம் ஆனாங்கிறத நினைச்சு குடிக்க ஆரம்பிச்ச பண்ணையார 4-5 ரவுடிங்களை வச்சு தனி அறையில அடைச்சு வச்சோம். குழந்தை பேர்ல இருந்ததுனாலையும் இங்க நடக்கிற எந்த உண்மையும் ராதாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் ராதாவை சாகடிக்காம வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சோம். நவனிதா பண்ணையார் ராஜதுரோட வப்பாட்டிங்கிறது தெரிஞ்சோம் அவன் இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சதுனால அவளை இந்த ஊர் ஜனங்க பண்ணையார் அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. அதே ஊர்க்காரங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால நான் வெளியூருக்கு போயிட்டேன். என் இடத்துக்கு நவனத்தோட தம்பி தங்கராசுவை வர வச்சேன். எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் இதே மாதிரி வந்து பணம் வாங்கிட்டு போவேன். நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுரு. இன்னும் நான் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன். அவ்வளவு சுலபமா நான் உன்னை விட மாட்டேன். சாமி இல்லாத கோயில வேணாலும் நம்பல, ஆனா சாட்சி இல்லாம குற்றவாளியை நிரூபிக்க முடியாது. உன்னை வச்சுதான் அந்த நவநீதத்துக்கு சாவமணி அடிக்க போற. நாளைக்கு விடுறப்போ அவ யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியப்படுத்துற. என்னக்கா இந்த நேரத்துல? சொக்கப்ப மூலமா நம்மளை பத்தி எல்லா உண்மைகளும் அந்த கோபி தெரிஞ்சுக்கிட்டான். நாளைக்கு பொழுது விடியறப்போ நாம யாருங்கிறது இந்த ஊர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராத்திரியே நாம யாருங்கிறது அந்த கோபி தெரிஞ்சுக்கணும். என்னக்கா சொல்ற? நீ இப்பவே நம்ம ஆட்களோட போய் அந்த கோபியை கொலை பண்ற, ஏரிக்கரையில புதைச்சிடுறேன். ஐயோ, எங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பயந்துதான் நீ கட்டின இந்த தூக்கு கயிறு கூட நான் தாடு கயிறா ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அண்ணன் ஊருக்கே நீ எமனா மாறப்போ இனியும் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ ஒரு பொம்பளை பொறுத்து இந்த ஊருக்கே சொல்ல போற. எங்க அண்ணனை நான் காப்பாத்துக்க போறேன். எங்கடி ஓடிடுவ? தம்பி தங்கராசு ஒரு ஆம்பளை சாட்சியை விட பொம்பளை சாட்சிக்கு மதிப்பு ஜாஸ்தி. அதனால முதல்ல இவ வாய மூடு. என் பொண்டாட்டிய நாமளா கொலை செஞ்சோம் இல்லையே, இவரோட அண்ணன் கோபி தான் கொலை பண்ணா அப்படின்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்துருவோம். உங்க தங்கச்சி பொண்ணு பன்னேரம் வீட்டு வாசல போட்டிருக்காங்கண்ணே. பாப்பா தங்கராசு, நல்ல நேரத்துல வந்தீங்க, சீக்கிரம் கட்ட வச்சுக்கோங்க. நாங்க ஒன்ன காப்பாத்த வரல, எங்களை காப்பாத்துக்க வந்தோம். அட பாத்தீங்களா, என்னடா சொல்றீங்க? உன்னை கொலை செய்ய வந்திருக்கோம். தங்கராசு, இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணமே நான் தானடா. நாங்க நிரந்தரமா நல்லா இருக்கணும்னா எங்களை காட்டி கொடுத்த நீ உயிரோட இருக்க கூடாதுரா. உன்னை இந்த காலத்துல பாப்பேன் நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலம்மா. என் வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ அந்த மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்ததான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க அண்ணனை உன்னை கொல்லணும், என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியேம்மா. ஐயோ, போயிட்டேம்மா. லட்சுமி, 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 ஏமா இப்படி படுத்திருக்க? ஏமா இப்படி படுத்திருக்க? கொன்னமா கொன்ன வந்திருக்க பாருமா. லட்சுமிக்கு என்ன ஆச்சுமா? லட்சுமி,
உன்னால பார்க்க முடியாதுல்ல? உன்னை கொன்னுட்டாங்களா? உன்னை கொன்னுட்டாங்களாமா? என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களா? யாருமா என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சது? யாருமா என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சது? நடந்தது. இனிமே இந்த உலகம் என்ன நல்லவான்னு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல சார். எனக்கு வாழணுங்கிற ஆசை கூட இல்ல சார். ஆனா ஒண்ணு, என் தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிச்சு சித்திரவதை பண்ண அந்த கொலைகாரங்களை நான் சும்மா விட மாட்டேன். பழி வாங்கியே தீருவேன். 100 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதா சட்டத்தோட தர்மம். இப்ப நான் சொல்றேன், என் உத்தியோகமே போனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். நாய வீட்டுக்குள்ள நுழைஞ்சதே இல்லாம சாப்பாட்டுல வேற கைய வைக்கிறியா? என்னமாச்சு பகுதி? எனக்கு என்னங்க ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகல பார்வதி, நீ நல்ல ஐட்டம். ஏன் பார்வதி அழுகுற? எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? அந்த பாவத்துக்கு தான் நான் இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் பார்வதி. என்னங்க சொல்றீங்க? பார்வதி, உனக்கு பிரசவமான உடனே உன் மனநல பாதிக்கப்பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் பாவி, உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகமா பண்ணிருக்கா? என்னங்க, நம்ம பொண்ணை பாக்கணுங்க. அம்மா, அண்ணா, நீ உயிரோட இருக்கிறப்பவே செத்து போயிட்டுதான் சொல்லி என்ன நம்ப வச்சுட்டாங்கம்மா. யாரை சந்தேகப்படணுமோ அவளை விட்டுட்டு உன்னையும் அப்பாவையுமே நான் சந்தேகம் பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. இப்பவே அந்த வேலைக்கார நாயை வீட்டை விட்டு துரத்துறேன். வேண்டாமா, அந்த தெரு நாய்க்கு இந்த வீட்டில் இடம் கொடுத்தது எந்த புதாமா? விரோதிக்கு பலம் அதிகமா இருக்கும் போது நாம தாமா ஒதுங்கி போகணும். வாமா, இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். என்ன பெருசு? அவ்வளவு சுலபமா இங்க இருந்து போயிட முடியும் நினைக்கிறியா? என் காலு படாத வரைக்கும் தான் இது பண்ணையார் ராஜதுரையோட பங்களா. இப்போ இந்த நவநீதத்தோட கோட்டை. என் அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இங்க இருந்து வெளியே போயிட முடியாது. போனானுக்கு பயந்துகிட்டு வேலியை வெட்டின கதையா?
கட்டில துணியோட பஞ்ச பொழப்புக்காக இந்த வீட்டுல வந்து சேர்ந்த உனக்கு பயந்துகிட்டு நாங்கதான் இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்றோமே, ஏண்டி எங்களை தடுக்கிற? என்ன பெருசு தலையை விட்டுட்டு வாழ பிடிக்கிறது நான் என்ன முட்டாள் நினைச்சியா? இந்த சொத்து பூரா உன் பொண்ணு பேர்ல இருக்கு. அவளை கட்டிட்டவனுக்கு தான் இந்த சொத்து சேரும்னு உயிரை வேற எழுதி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவளை நான் லேஸ்ல விட்டுடுவேனா? அதனாலதான் இவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிடுவேன். கட்டின தாலி கழுத்தில் இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றியே, இந்த அக்கிரம ஊர் உலகத்துல எங்கேயாவது நடக்குமாடி? நடக்காததை நடத்தி காட்டுறவதான் இந்த நவனிதம். இன்னைக்கு ராத்திரியே என் தம்பிக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம். ஹலோ, யார் பேசுறது? திடீர்னு இந்த நவநீதம் அர்த்தராத்திரில ஊருக்கு வெளியிருக்கிற பங்களால அடியாளுங்க பாதுகாப்போட உனக்கு மறுத்தாலி கட்டுறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன்னு ஆச்சரியப்படுறியா? அதான் ஜெயில இருக்கிற உன் புருஷன் உன்னை காப்பாத்த வர்றேன்னு போன் பண்ணானே, அத நானும் கேட்டேம்மா. அதனாலதான் இந்த அவசர முடிவு. ஆனா ஒண்ணு, உன் புருஷனால இந்த இடத்துக்கு வரவும் முடியாது, உன்னை காப்பாத்தவும் முடியாது. அதனால என்ன பண்ற? நல்ல பிள்ளையா உன் கழுத்துல இருக்கிற பழைய தாலியை நீயே அறுத்துட்டு என் தம்பி தங்கராஜ் கையால இந்த புது தாலியை கட்டிக்கிறேன். உன்னால என் புருஷப்பட்ட கொடுமை போதாதுன்னு இப்ப அவர் கட்ட தாலியை அறுக்க சொல்றீங்க. அதை விட இந்த வளர்த்த நீயே உன் கையால என்ன கொன்னுடு. உன்னை கொன்னுட்டா நான் எப்படிமா இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியும்? உனக்கு சொத்து தானே வேணும்? இப்பவே பத்திரத்தை கொடு, எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு கொடுக்குறேன். பைத்தியம் பைத்தியம், உங்க அப்பா தலையெழுத்தை மாத்திர எனக்கு உன் கையெழுத்து அடி முக்கியம். எதுக்காக என்ன இப்படி சித்திரவதை பண்ற? எதுக்கா? நான் சொல்றேன், சொத்தை அனுபவிக்கிறதுக்கு என் அக்கா, சுகத்தை ஒன்னு அனுபவிக்கிறதுக்கு நான். இதுதான் எங்க திட்டம். இருந்தாலும் சரி, என் தாலியா இருக்க நான் விட மாட்டேன். என்னன்னு சொல்லாத தாலி? ஆமா, நீ படிச்சவ தானே? மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு 5 புருஷன், உனக்கு என் தம்பி 2வது புருஷன் தானே? இதுல என்னடி தப்பு? உன்னை நான் பெற்ற தாய்க்கு மேல நினைச்சேன், தெய்வத்துக்கு சமமா உன்னை நான் மதிச்சேன். நீ என்ன மகளா நினைக்கலனாலும் ஒரு மேல கரிய நினைச்சு இந்த தாயை காப்பாத்து. நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டோம், அதனாலதான் எல்லா கதவையும் சாத்த சொல்றேன். நம்ம இடத்துக்கு வந்துட்டானா?
என்ன மாதிரி அப்படி பாக்குற? 10 பேர் அடிக்கிற அளவுக்கு நீ பலசாலின்னு நிரூபிச்சுட்ட. ஆனா அந்த பலசாலியவே மடக்கிற அளவுக்கு நான் புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டியா? மரியாதையா கட்டிய கீழே போடு, இல்ல இவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. ஏமாத்திட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த மாப்பிளைக்கு நாமளே சமாதி கட்டிட்டா அந்த சட்டம் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம புருஷன் செத்துட்டா கொண்டாட்டி தானா தாலி எடுத்துடுவான். ஜானி, அந்த துப்பாக்கிய தம்பிக்கிட்ட கூட. எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன். என்ன
சாட்சிகளால் குற்றவாளியாக்கப்பட்ட கோபியை உண்மையான குற்றவாளி தங்கராசுவை சட்டத்தில் நிறுத்தி இருக்கிறார். கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 302வது செக்ஷன் படி தங்கராசுக்கு மரண தண்டனை அளித்தும் கோபியை நிரபராதி என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறது. சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சாச்சு. இன்னைக்கு சித்த யோகம், புதன் சுக்கரனை பாக்குறா. அதனால ராத்திரி 10 மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தத்தை தேசம் நடத்துங்க. இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஜெயசுர, நீங்க வீட்டுக்கு போ, உன் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. இவர் சொன்னது எப்படி?